இவ்வளோ நாள் நீ என்னை ஏமாற்றிருக்கேன். எதுக்கு? இந்த மாதிரி சூப்பர் டிஷ்ஷாக நீ செஞ்சதே இல்லை. இன்றைக்கி என் ஃப்ரெண்டுனால இப்படிப்பட்ட ஒரு டிஷ்ஷை திரும்பியும் கம்பேக் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு. ஏன் ஆனந்த் இப்படி சொல்கிறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. இது வரைக்கும் நான் களி செஞ்சதே இல்லைங்க. எனக்கு களி கிண்டவும் தெரியாது. அப்புறம் எப்படி இப்போ மட்டும்னு கேட்டிங்கன்னா அதுதான் சீக்ரெட். அந்த சீக்ரெட் என்னங்கிறது இந்த வீடியோவில் பாதியில் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் அம்மா பாட்டி களி கிண்டும் போது பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதானே தவிர்த்து நான் செஞ்சு பார்க்கணுன்னு கூட நினச்சது கிடையாது. எங்கள் வீட்டில் கருவாடு கூட குழம்பாக தான் வைப்பாங்களே தவிர்த்து தொக்கா செய்ய மாட்டாங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் 2 பேர். இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக வந்திருந்ததுங்க. ரொம்பவே ஆனந்த் என்ஜாய் பண்ணாங்க. ஆனந்த் மட்டும் ரொம்ப பிடிக்கல, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் அந்த 2 பேர்? இந்த ஃபுல் ரெசிபியை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அண்ட் தென் அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த சீக்ரெட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.